மக்களே, வெல்கம் டு செல்வா பொண்ணு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம தக்காளி குழம்பு வந்துட்டு ஈஸியாக எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 10-12 சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, 1 பச்சை மிளகா, 4 பழுத்த தக்காளி. இந்த தக்காளியில் வந்துட்டு பாதியை வதக்கிடுவோம், பாதியை வந்துட்டு மசாலாவோட சேர்த்து நம்ம அரைச்சி யூஸ் பண்ணுவோம். மசாலா அரைக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு தேங்காய்ச்சில் 2 காஞ்ச மிளகா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கணும். பெருஞ்சீரகம் சேர்த்தா இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். சிறுஞ்சீரகமும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தாளிப்புக்கு தேவையான கடுகு, எண்ணெய், நல்லெண்ணெய், அப்புறம் மகாலட்சுமி மசாலா, மிளகாய்த்தூள், இது எல்லாமே நம்ம வந்துட்டு இன்றைக்கி எடுத்துக்கிறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் எப்படி செய்யணும் அது போல் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயத்தை வந்து தட்டி எடுத்துக்கோங்க, அப்போ தான் இன்னும் நல்லாயிருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தட்டி வச்ச சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. சின்ன வெங்காயம் வந்துட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும், அதுவரை நல்லா வதக்கி விடுங்க. ஈஸியாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு சீக்கிரமாகவே இந்த குழம்பு வந்து செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். அப்புறம் நறுக்கி வச்ச தக்காளியை வந்துட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளியை நல்லா வதக்கி விடுங்க. இதில் நம்ம நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இதிலேருந்து பாதி தக்காளியை எடுத்து நம்ம அரைச்சிக்கிடுவோம். ஏன்னா அப்படியே அரைச்சோம்னா அந்த பச்சை வாசனை வரும். அதனால் அந்த வதக்கினதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு பாதி தக்காளியை எடுத்து நம்ம மசாலா அரைக்கிறதோட சேர்த்து அரைச்சோம்னா அந்த பச்சை வாசனை இல்லாமல் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கிடுவோம். நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா நல்லா தாராளமாகவே மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. ஏன்னா தேங்காய் விட்டதுனால அந்த காரம் வந்து ரொம்ப தெரியாது. அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி வரவும் கொஞ்சமாக மசாலா, மகாலட்சுமி மசாலா, என்கிட்ட வீட்டு மசாலா இல்லாததுனால நான் மகாலட்சுமி மசாலா வந்துட்டு கொஞ்சமாக தான் போடுறேன். ஏன்னா அந்த ஒரு ஃப்ளேவரிங்காக மட்டும்தான். மகாலட்சுமி மசாலா போட்டு நல்லாவே வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் தக்காளி பேஸ்ட்டை வந்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறலாம். தண்ணி வந்து நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. நம்ம தேங்காய் ஊற்றிக்கிறதுனால குழம்பு எப்படியுமே கட்டி ஆயிரும். அதனால் உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நல்லெண்ணெய் வந்துட்டு மேலே ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் காரம் இல்லாமல் இருக்கும். குழந்தைங்களுக்கு ஊட்டுறதுக்கும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், தக்காளி குழம்பு ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவுமே ஈஸியாக வேகமாகவே இந்த குழம்பு வந்துட்டு செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டு ஓகேவாக இருக்கும். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா எங்களோட சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.